ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. பிகாஸ் ஆஃப் ஒருத்தவங்களோட லைஃப்பில் இந்த ஐடிஆர் அப்படின்றது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் நம்மளோட இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி செலுத்துகிறோம் அப்படின்றதும் ப்ளஸ் நீங்கள் உங்களோட மணியை கரெக்டான இடத்துல நீங்கள் சம்பாரித்து அதை ஐடிஆர் அப்படின்ற இடத்துல நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றதுக்கான முழு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது எதுக்காக, அதே மாதிரி அது என்ன ஐடிஆர் ஃபைல் பண்ணால் என்னென்ன நம்மளுக்கான லாபங்கள் இருக்குது, அதே மாதிரி இது எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் லைவாக டெமோவாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய போகுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு டாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கும். அதாவது ஒரு தனிநபர் ஒரு 12,00,000க்கு மேலே 1 இயருக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 20% ஸ்லாபில் வருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் 20% அப்படின்றது வரியாக நீங்கள் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக இந்த ஐடிஆர் அப்படின்றது. ஸோ இது என்ன பேசிக்காக அப்படின்னா, உங்களோட வருமானம் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கும். ஒருத்தரோட வருமானம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ அடையாளம் பார்த்தீங்க அப்படின்னா, பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுவோம். ஸோ வருமானம் அப்படின்றது நீங்கள் இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஃபார்ம் 16 அப்படின்றது உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் மெயிலாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அங்கே டீம் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபினான்ஸ் டீம் கிட்ட நீங்கள் ஃபார்ம் 16 கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சேலரி ஸ்லிப் அப்படின்றது மந்த்லி உங்களுக்கு இன்கம் வருதுல்ல, ஸோ அதை சேலரி ஸ்லிப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. பேன் கார்டு போட்டிங்கனாலே பெரும்பாலும் உங்ககிட்ட என்ன பேங்க் இருக்குது, நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க எல்லாமே இதிலே தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் இது வருமான சான்றிதழ் அப்படின்றது மெயின் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ வங்கி தகவல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மெயினாக என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஃப்டி, சேவிங், ஆர்டி, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸு, க்ரோ எல்லாத்தையுமே இதில் அவங்க வங்கி தகவலில் பார்த்துருவாங்க. அதே மாதிரி ஃபார்ம் 26AS அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே இங்கே மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதேமாரி கூடுதல் தகவல் அப்படின்றது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். அதேமாதிரி டிஐஎஸ் அப்படின்வாங்க, அதாவது டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி அப்படின்வாங்க. ஸோ அதுவும் இருக்கணும். அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் அப்படின்றதும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. படி 2, 4 அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது அதாவது என்ன எப்படின்னா, போர்ட்டல் நம்ம எப்படி லாகின் பண்ணணும், இன்கம் டேக்ஸோட போர்ட்டல் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இதோ இருக்கு பாருங்கள், இதுதான் இன்கம் டேக்ஸோட போர்ட்டல். ஸோ இது என்ன அப்படின்னா, https://www.incometax.gov.in அப்படின்றது தான் உங்களோட அந்த டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டலாக இருக்கும், அதாவது வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, பேன் கார்டு அப்படின்றது தான். ஸோ உங்களோட பேன் கார்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம லைவ் செக்ஷன்லேயே பார்த்துடலாம். அடுத்ததாக இ-ஃபைல் மென் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது இ-ஃபைல் அப்படின்றது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வருமான வரி சான்றிதழ் அப்படின்றத இந்த இ-ஃபைல் மெனு அப்படின்றதுல இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அசஸ்மெண்ட் இயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ எந்த இயரில் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்றது ஒரு மெயின் ரோலை இங்கே ப்ளே பண்ணோம். அதாவது 2026 to 27க்கான நீங்கள் வருமான வரியை நீங்கள் செலுத்த போகிறீங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 and 6 பார்த்துருவோம். அதாவது டேக்ஸ் பேயர் டைப்பு அண்டு சரியான ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ டேக்ஸ் பேயரை பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக தேர்வு செய்த கண்டினியூ
அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ITR 1 அப்படின்னு சொல்லுவாங்க, ITR 2, ITR 3, ITR 4 அப்படின்னு இந்த 4 தகவலாக வந்து பிரிப்பாங்க. ஸோ இந்த ITR 1 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் மட்டும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு வீடு இல்லை அப்படின்னா ஒரு வருமானம் அப்படின்றது வந்து இந்த ITR 1 அப்படின்றதுல வரும். ITR 2 அப்படின்றது வந்து சம்பளம் ப்ளஸ் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்க்கு நீங்கள் எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை கோல்டு வாங்கியிருப்பீங்க, சம்திங் எதனா ஒன்று பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து இந்த ITR 2ல வந்து ஃபைல் பண்ணணும். ITR 3 பொறுத்த வரைக்கும் வணிகம் அல்லது தொழில் வருமானம் அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரிசி கடை வச்சுருக்கலாம், பிரியாணி கடை வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி பேயராக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ITR 3ல வந்து நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ITR 4 பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் பிஸ்னஸ், அதாவது 2 கோடிக்கு மேலே வருமானம் வருது இல்லை டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா இந்த ITR 4ல வந்து பெரும்பாலும் இதில் தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ITR 1, ITR 2, ITR 3 இந்த 3 செக்மெண்ட்டும் வந்து நம்மளுக்கே வந்து இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சிலர் பிஸ்னஸ் பண்ணலாம், ஸோ அவங்க வந்து ITR 3லையும், அதே மாதிரி சிலர் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கெயின் பண்ணலாம், அவங்க ITR 2ல இருந்தும், அதேமாரி வெறும் சம்பளம் ஒரே ஒரு வீடு இதெல்லாம் வச்சுருக்கோங்க ITR 1ல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 7, 8 பார்த்துருவோம். பர்சனல் டீட்டெயில் அண்டு சேலரி இன்கம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ படி 7ல் பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட விவரங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா கீழுள்ள அனைத்தும் சரியாக உள்ளதா என சரிபார்க்கவும். அதாவது பேன் அப்புறம் உங்கள் நேம் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதேமாரி முகவரி அண்ட் மொபைல் நம்பர், மின்னஞ்சலி இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வங்கி கணக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றத நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். ஸோ படி 8ல் வந்து என்ன இருக்குன்னா சேலரி இன்கம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஃபார்ம் 16ல் இருக்கிற விவரங்கள் தான் உங்களோட எம்ப்ளாயரும் விவரங்களாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராஸ் சேலரி அண்டு எக்ஸ்பென்ஷன் அது எவ்வளோ இருக்குது, HRA அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அது எவ்வளோ இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்படின்றது 75,000க்கு மேலே வந்து இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அண்டு TDS எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு எல்லாத்தையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன். பட் ஆனால் இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணி எப்படி வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறது அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இதுதான் லாகின் போர்ட்டல். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் incometax.gov.in இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கம் அதாவது http://www.incometax.gov.in இப்படின்ற ஒரு முகவரி தான் உங்களுக்கு மெயின். சரிங்களா? இதில் வந்து ரிஜிஸ்டர், நீங்கள் புதுசாக வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர். ஆல்ரெடி நீங்கள் வந்து கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க இந்த இன்கம் டேக்ஸில் அப்படின்னா ஜஸ்ட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் உள்ளே போகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ பேன் கார்டு நம்பரை வந்து கொடுங்க. ஸோ உங்கள் பேன் கார்டோட விவரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் ஆக்சஸ் அப்படின்றத வந்து கேட்கும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை போடுங்க. நான் வந்து இப்போ புது பாஸ்வேர்டு தான் போட போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா பாஸ்வேர்டு போட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு மறுபடியும் உங்களோட பேன் நம்பரை இங்கே வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பேன் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே வச்சுக்கோங்க பேன் நம்பரையும். ஸோ உங்கள் பேன் நம்பரை நீங்கள் அங்கே கொடுத்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதாவது இது ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கு தான். ஸோ ஒன்று வந்து ஓடிபி மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார். அதாவது உங்களோட ஆதார் கார்டு ஓடிபியில் வந்து வரும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம். அது எப்படி இல்லை அப்படின்னா யூஸ் இஃபில் ஓடிபி அப்படின்றத கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஆதாரோட இணைச்சிருக்கேன் அப்படின்றதால நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குது. அதாவது செட் பாஸ்வேர்ட் யூஸிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார். அதாவது சேம் நம்ம கொடுத்த ஆப்ஷனை வந்து இங்கே வந்து விசிபிளாக காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஓடிபி இருக்கா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஜென்ரேட் ஓடிபியை கொடுத்து அக்ரி கொடுத்துருங்க. ஸோ ஜென்ரேட் ஓடிபி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆனோடனே உங்களோட மொபைலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே வந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே போட்டுருங்க.
ஸோ நான் வந்து ஓடிபியை வந்து போட்டுட்டேன். ஸோ வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வெரிஃபை ஆன உடனே ஸோ நியூ பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அப்பர் கேஸ் யூஸ் பண்ணணும், லோயர் கேஸ் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி சிம்பிள்ஸ் எதனா இருக்கணும், நம்பர்ஸ் எதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து என்னோட பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து பாஸ்வேர்டை இப்போ செட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டிரான்சாக்ஷன் ஐடி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ யுவர் பாஸ்வேர்ட் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ ப்ரொசீட் டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நம்மளோட பேன் கார்டை வந்து இங்கே நீங்கள் போடணும். ஸோ போட்ட உடனே மறுபடியும் அதே இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட அந்த நியூ பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லாகின் ஆகும். ஸோ இது கொஞ்சம் இந்த சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த லாகின் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு சரிங்களா. கேசவன், நான் வந்து தினேஷ், எங்கள் அப்பா பேர் கேசவன் அப்படின்றதால கேசவன் வந்திருக்கு. ஸோ காண்டாக்ட் டீட்டெயில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் இஸ் நாட் செக்யூர் அப்படின்றதுல வந்து செக்யூர் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்றது செக் பண்ண வேண்டியது இருக்குது. நானுமே இன்னுமே வந்து எனக்கு வந்து ஐடி ஃபைல் அப்படின்றது வந்து நான் இன்னும் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து இந்த இடம் வந்து எனக்கு வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல காண்டாக்ட் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் அங்கே வந்து அப்டேட் கேட்டுருந்துச்சுல, ஸோ அப்டேட் டீட்டெயில்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி அப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. எந்த லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே வருவோம். ஸோ அதை கொடுத்துட்டு மேலே ப்ரொசீட் டு வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி அப்படின்றது வரும். ஸோ உங்களோட மெயில் ஐடி, ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அதே மாதிரி இப்போ உங்களோட மெசேஜுக்கும் ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த 2 ஓடிபியும் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இந்த 2 இடத்துல இந்த மேண்டிட்டரி ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் அண்ட் ப்ரோசீட் டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து வெரிஃபை அப்படின்றத வந்து பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ வெரிஃபை வெரிஃபைக்கு வந்து கைண்ட்லி நோட் செலக்ட் த அப்ரிஷியேட் மோட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹவு டு யூ வாண்ட் டு வெரிஃபை அப்படின்றது வந்து சொல்லியிருக்கு. ஸோ என்ன வழியில் நீங்கள் வந்து இதை வந்து பண்ண போகிறீங்க. ஐ வுட் லைக் டு வெரிஃபை ஓடிபி மொபைல் ரிஜிஸ்டர் நம்பர் வித் ஆதார், அப்படி இல்லை அப்படின்னா சிக்னேச்சரா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் வந்து இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ஜென்ரேட் எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. அதாவது நெட் பேங்கிங், பேங்க் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்டு இதில் எதுலையாச்சும் பண்ண போறியா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் வந்து இந்த 2 செலெக்ஷனையும் வந்து நான் கொடுத்துட்றேன். சாரி, இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அக்ரி கேட்குது. ஸோ அக்ரியை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல ஓடிபி அப்படின்றது ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இங்கே ஓடிபி வருதா அப்படின்றதையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஓடிபி அப்படின்றது ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஓடிபியை வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி உங்களுக்கு வந்த ஓடிபியை கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணீங்க அப்படின்னா வேலிடேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றது முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸாகவும் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த ஐடிஆர் அப்படின்றத வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து செலக்ட் பண்ண சொல்லுது எந்த இயருக்கான ஐடிஆரை வந்து நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த இயருக்கான ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணுறேன் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்படின்றது வந்து இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஐடி ஃபைல் பண்ண வேண்டிய விஷயமும் இல்லை சரிங்களா. ஸோ அதனால் வந்து நான் நியூவாக வந்து ஸ்டார்ட் நியூ ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே இண்டிவிஜுவல் அப்படின்றத வந்து நான் கொடுத்துட்டு ப்ராசஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தோம்ல ஐடிஆர் ஃபார்ம் வந்து எந்த எந்த இதில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு ஐடிஆர் 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதுலேருந்தும் லாபம் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து வேலைக்கும் போய் அங்கேயும் ஒரு சேலரி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றதால நான் 2வை கொடுத்து
ப்ரொசீட் வித் ITR2 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு அலர்ட் மாதிரி வந்திருக்கு. அதாவது நியூ டாக்ஸேஷனில் வந்து நீங்கள் டிஃபால்ட் ரிமைனிங் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான விஷயம் எல்லாமே வந்து இதில் இருக்கும் அப்படின்றது வந்து அது சொல்லுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் யுவர் ரிட்டர்ன் பிரேக்கப் அப்படின்றத வந்து போட்டு நான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரொசீஜர். இது எல்லாமே ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இதில் வந்து டேக்ஸ் இன்கம் மோர் தென் பேசிக் எக்ஸ்பிரஷன் லிமிட் அப்படின்றது வந்து இங்கே கொடுக்குறாங்க. அதாவது உங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதிகமாக வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா கேட்குறாங்க. நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கண்டினியூ வந்து கீழே என்ன இதில் இருக்கீங்களோ அதில் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இதில் பார்ட் ஏ அதே மாதிரி ஸ்கீம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதையுமே வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் செலக்டட் 14 ஷெட்யூல் அப்படின்றத வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து இது அது கேட்குது. ஸோ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து இந்த இடத்துல விசிபிளாக வந்து நம்ம காட்ட முடியும். பட் ஆனால் எனக்கு வந்து டேக்ஸ் எதுவும் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து இன்னும் அவங்களோட அந்த ரிட்டர்னில் வந்து வரல. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இங்கே எனக்கு அவ்வளோவா டேக்ஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். சரிங்களா? அது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததாக வரேன். நீங்கள் எதனா கவர்மெண்ட் அஃபிஷியலாக அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்திங் டிடக்ஷன் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக படித்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து உங்களோட சேலரி எவ்வளோ, ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டோட்டல் கிராஸ் சேலரி, ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ வந்து இதில் பேயபிளாக பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து இந்த ஒரு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் இன்கம் அப்படின்னா, ஸோ இன்கம் டேக்ஸ் கிளைம் வந்து எவ்வளோ பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து இங்கே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கிளைம் ஆகிடும். ஸோ அதே மாதிரி கன்ஃபார்மும் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன் டு டாக்குமெண்ட் போயிட்டு அங்கே வேறு என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் டீட்டெயில், அதே மாதிரி நம்ம எங்கே லாகின் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் எவ்வளோ, எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு அதில் காட்டியிருப்பேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது 9 and 10 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ வருமானத்தை வந்து சேவிங் அண்ட் எஃப்டி இல்லை அப்படின்னா வாடகை வருமானம், டிவிடெண்ட் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த வருமானத்தில் வந்து கட்டுவீங்க. அதே மாதிரி பிபிஎஃப், இபிஎஃப், எல்ஐசி, இஎல்எஸ் அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 1,50,000க்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருந்தீங்க ரிட்டர்ன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 80D அப்படின்றது வந்து மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பெருசாக வந்து டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 15,000க்கு மேலே. ஹோம் லோன் அண்ட் எஜுகேஷன் லோன் வட்டி வந்து கழியும். ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து கழிஞ்சிடும் அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பாயிண்ட் 11 and 13 பார்த்துடலாம். டேக்ஸ் கேல்குலேஷன், வெரிஃபிகேஷன் அண்டு ப்ரிவ்யூ அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து வரி கணக்கு எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி 26 AS அண்டு IAS சரிபார்ப்பு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயத்த வந்து நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து ஃபைல் பண்ணணுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி 14 and 15 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா சப்மிட் வெரிஃபை அண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றத வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன்ல, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட அமௌண்ட் எவ்வளோ, ஸோ அந்த என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ வந்து உங்களோட டேக்ஸு, எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அதில் எடுத்துட்டு ஸோ அதில் இருந்து உங்களோட அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ ITR-V டவுன்லோட் அப்படின்றத வந்து பண்ணிக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதோட ஓவரால் ITR ஃபைல் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து தவிர்க்க வேண்டிய பொதுவான தவறுகள் அப்படின்றத வந்து நம்ம சில விஷயம் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு கரெக்டாக இருக்கா, ITR ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அதே மாதிரி வட்டி வருமானம் விடுதல் அப்படின்றது எவ்வளோ இருக்குது, வெரிஃபிகேஷன் அப்படின்றது கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, IAS சரிபார்ப்புதல் அப்படின்றதும் கரெக்டாக இருக்கா, ஸோ தவறான அசஸ்மெண்ட் இயர் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துடவே கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு அதில் ட்ராக் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ வந்து சம்திங் GST கட்டலாம்,
இல்ல அப்படின்னா லோன் வாங்கியிருக்கலாம். ஸோ அங்கலாம் ரீஃபண்ட் பெய்டு அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வருமானத்துக்கு தாண்டி நீங்க வந்து டேக்ஸ் பே பண்ணும்போது, இந்த ரீஃபண்டும் கிளைம் பண்ணலாம். ஸோ ரீஃபண்டு உங்களுக்கு தேவைப்படுது, அந்த வீடியோவும் நான் எப்படி கிளைம் பண்றது அப்படின்றத சொல்லிக் குடுங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் எப்படி பண்றது அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துர்றேன். அதே மாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னோட புது சேனல் அப்படின்றதால என்னோட வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க சப்போர்ட் பண்ண என்னோட வியூஸ் கண்டிப்பா நல்லா போகும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ நன்றி மக்களே! நாளைக்கு சந்திப்போம்.